ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புதி யூடியூப் சேனல். நம்ம அட்லியோட டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தன்னோட 22வது படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 850 கோடி ரூபா செலவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்தை பற்றி அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவே வெறித்தனமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்குது. இந்த ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாமே பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, 2 அப்டேட் கிடச்சிருக்குது. அது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, இந்த படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் 4 கதாபாத்திரத்தில் வர்றதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் 10 கதாபாத்திரத்தில் தசாவதாரம் படத்தில் நடித்து நம்மளை மிரட்டியிருப்பாரு. பட் அது ஒவ்வொன்றுமே வெவ்வேறு கதாபாத்திரமாக இருக்கும். பட் இந்த படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரே ஃபேமிலி, ஒரே ரிலேஷன்ஷிப் கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர், அதாவது தாத்தா கேரக்டர், இன்னொன்று அப்பா கேரக்டர். மீதி இருக்க அந்த 2 கேரக்டருமே இந்த அப்பா கேரக்டருக்கு பிறக்கிற அந்த 2 பசங்க கேரக்டர். மொத்தமாக 4 கேரக்டரில் நம்ம அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. இது கிட்டத்தட்ட அஃபிஷியலான ஒரு நியூஸ் மாதிரி தான் இப்போ வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 4 ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 4 கேரக்டர்னா 4 ஹீரோயின் இருக்கத்தானே செய்வாங்க. அந்த 4 ஹீரோயின் யாருன்னா, முதல்ல அந்த பாட்டி ரோலுக்கு நம்ம தீபிகா படுகோன், அதுக்கப்புறம் ரஷ்மிகா மந்தனா, அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 2 பொடி பசங்களுக்கு மிருனால் தாகூர் மற்றும் ஜான்வி கபூர். அதாங்க பத்த வைக்கும் பார்வைக்கார சாங்ல ஒரு ஹீரோயின் வரும் பார்த்தீங்களா, ஸ்ரீதேவியோட பொண்ணு. அவங்க இப்படி நறுக்குன்னு 4 ஹீரோயின் போட்டா, நடிக்க வச்சா 2000 கோடி என்னங்க, 4000 கோடியே இந்த படத்துக்கு வசூல் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு.